என்னன்னா இப்போ ஒரு விஷயம் இப்போ அசோக் குமார்னு இல்லை, சில ஹீரோக்களை நாங்கள் நினைப்போம் சார். தொடர்ந்து படம் பண்ணிட்டு சின்ன சின்ன படமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சார் இந்த பையன் ஜெயிக்கணுமே, இந்த பையன் ஜெயிக்கணுமே அப்படின்ட்டு எங்களுக்குள்ள ஆசை இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ அந்த ஹீரோ சின்ன ஹீரோ இருப்பார், 20 லட்சம் சம்பளம் வாங்கியிருப்பார். அப்போ அந்த ஹீரோ ஜெயிக்கணும்னு நாங்கள் நினைப்போம். சின்ன கவுண்டரே வாங்கி போச்சு. உதயகுமார் சார் நினைப்பார், அரவிந்த்ராஜ் சார் நினைப்பார், நிறைய இயக்குனர் நினைப்போம். அப்போ அந்த ஹீரோட படம் திடீர்னு ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிரும், சந்தோஷமாக இருக்கும். சார் சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா, என்ன நினைக்கிறோம், ஒரு சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா அப்படின்ட்டு எல்லாம் சந்தோஷம், இண்டஸ்ட்ரி சந்தோஷப்படும், எல்லா இயக்கம் சந்தோஷப்படுவாங்க, பிடிச்சி சந்தோஷப்படுவாங்க. அது ஜெயிச்சதுக்கப்புறம் 20 லட்சம் வாங்கின அந்த ஹீரோட்ட திருப்பி போனால் 3 கோடி கொடு. ஒரு படம் தான் ஜெயிச்சிச்சு, எல்லாம் சந்தோஷப்பட முடியா? ஏன் சந்தோஷப்படுறோம்? ஒரு 20 லட்சம் வாங்கின ஒரு ஹீரோ படம் ஜெயிச்சா அடுத்த ஒரு 50 லட்சம் வாங்குவாப்புல, ஒரு 1 கோடி வாங்குவாப்புல. அப்போ ஒரு சின்ன பிடிச்செல்லாம் படம் பண்ணலாம் நினச்சி நாங்கள் ஆசைப்படுவோம். நீ டக்குன்னு 3 கோடி கேட்கும்போது அப்போ என்ன, மக்கள் எல்லா பிடிச்சி நினைக்கிறாங்க, எல்லாம் பிடிச்சிடும், ஏன்டா எப்படி ஜெயிச்சுன்னு நினைக்கான். அது சாபமாயிரும். நான் சொல்கிறேன், அது அந்த ஏன்டா எப்படி ஜெயிச்சு நினைச்சாலும் சாபமாயிரும். அதனால் ஹீரோக்கள் 20 லட்சம் நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறதா, ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சா 50 வாங்கலாம், அந்த படம் ஹிட் ஆயிடுச்சா அப்படி ஒரு ரூபா வாங்கலாம். நீங்கள் 2 மடங்காக ஏற்றுனா பரவாயில்ல, ஏன்னா வெற்றிங்கிறது அதுதானே. அதே சம்பளம் வாங்குறதுக்கு வெற்றி அடைகிறோம். வெற்றிங்கிறது 2 மடங்கு ஆக்கலாம். 10 மடங்கு ஆக்கும்போது தப்பாக பேசுது. அப்போ அடுத்து ஒரு படம் போச்சுன்னா அத்தனை பிடிச்சி விட்டு ஓடிடுவாங்க, உன்னைய திருப்பி வீட்டு சும்மா இருக்கணும். அதனால் நாங்களாம் இண்டஸ்ட்ரி இயக்குனராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், நாங்களாம் ஆசைப்படுறது சின்ன அசோக் நீங்கள் ஜெயிக்கணும் சத்தியமாக ஆசைப்படுறோம். நாங்கள் சத்தியமாக ஆசைப்படுறோம். இன்றைக்கி என்ன சம்பளம் உங்களுக்கு தெரியாது எனக்கு. ஆனால் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா, இதே படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சம்பளத்தை படிப்படியாக ஏற்றுங்க. அதே மாதிரி படிப்பணியாக இருக்கும். டக்கு நான் 25 வாங்கும்போது அடுத்து நீங்கள் 3 கோடி 4 கோடி கேட்கும்போது திருப்பி எப்படி சின்ன பிடிச்சி வருவான். அதுதான். ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும், படிப்படியாக உங்கள் சம்பளம் உயரணும். நீங்களும் 100 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு படிப்படியாக உயரணும். மற்றபடி படம் லாரா இன்னொரு டாபிக் வேணாம், என்ன அது வேறு மாதிரி எல்லாம் சொல்லி பேசியாச்சு. ஒன்றே ஒரு சில ரசிகர்களுக்கு சொல்லிக்கிறேன், ஒரு படம் சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டார் படமோ ரிலீஸ் ஆகட்டும். இப்போ பெரிய நடிகர்களோட படங்கள் வரும்போது அவங்க ரசிகர் இருப்பாங்க. அவங்க ரசிகர் ஃபஸ்ட் நாளே ஃபஸ்ட் ஷோவை பார்க்கணும் ஆர்வத்தில் போவாங்க. முதல் நாள் பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த ஒரு பார்த்து திருப்தி இருக்கும். அது ஒரு மோகம் சொல்லலாம், அது ஒரு இது சொல்லலாம். அந்த நடிகரோட ரசிகர்கள் படம் பார்த்து வெளியே வரும்போது அந்த படம் ரொம்ப சுமாராக இருந்தாலும் சரி, சரியில்லைன்னு சரி, வெளியே வரும்போது கேட்டால் என்ன சொல்லுவாங்க, வேறு லெவல், சூப்பர் அப்படின்னு வருவாங்க. ஏன்னா அந்த நடிகரோட ரசிகன் அவன் வெளியே வரும்போது சான்ஸே இல்லை, வேறு லெவல் தான் வருவான். எத்தனை பார்த்துருக்கோம். அப்போ அந்த படம் சரியில்லைனா கூட ஃபஸ்ட் நாள் பார்த்ததுக்காக அவன் கொடுத்த காசை போச்சேன்னு நினைக்க மாட்டாப்புல, வந்துடுவான். அவன் பார்க்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ரசிகர்கள் உன்னோட அந்த 200 ரூபா மிகப்பெரிய விஷயம் தெரியுதுல்ல உனக்கு. அந்த நேரம் 3 மணி நேரம் தேட்டரில் உட்கார அந்த காலம் மதிப்புள்ளதாக இருக்குல்ல. ஒரு படம் வெளியே சரியில்லைன்னா வெளியே வந்துட்டு என் பணம் போச்சே, என் டைம் போச்சே, ஐயோ கொண்டு விட்டாங்களே, கொடுமைப்படுத்துகிறாங்களே, இப்படிங்கும்போது நான் கேட்குறேன், நீ ஏன் முதல்ல அந்த படத்துக்கு போனேன்? நீ உனக்கு 200 ரூபா பெருசு, அந்த டைம் பெருசு. படம் சரியில்லைன்னா அப்படியே லைஃபே போன மாதிரி உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி துடிக்கிற. நீங்கள் ஏன் சார் ஃபஸ்ட் நாளில் ஃபஸ்ட்டு ஷோவை நீங்கள் ஏன் போகிற? உன் படம் பெருசு, நான் என்ன பண்ணணும்? அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு விசாரிச்சுட்டு போகணும்ல, ஓன் தப்பு. இன்றைக்கி எத்தனை நீங்கள் எல்லா யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருக்குது, புட்டுச்சல் மாதிரி எல்லா இதையும் நீங்கள் நம்பிடக்கூடாது. சேனல்லையே நம்மளுக்கு தெரியும் எது தரமான சேனல், எது தரமாக விமர்சனம் பண்ணுது. ஏன்னா சினிமாவும் அரசியலும் விமர்சனத்துக்கு உட்பட்டது.
நாங்கள் என்ன ஒன்று சினிமாவில் நீங்கள் விமர்சனம் சொல்லும்போது உங்களை தூக்கி கைது பண்ணி உள்ள வைக்க முடியாது, அரசியல் பண்ணி விடுவாங்க, நாங்கள் பண்ண முடியாது. அதனால் இது நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு போங்க தயவுசெய்து. இல்லை ஃபஸ்ட் நாள் பார்க்கணும்னா சும்மா வந்து படம் சரியில்லை சரின்ட்டு ஒரு நாகரிகமாக சொல்லிட்டு வந்துடுங்க. இங்கே பாதிக்குது. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப போட்டு பார்க்கும்போது அது வந்து எனக்கு சில படங்கள்லாம் நானும் ஒரு படம் பார்த்தேன் முன்னாடிலாம், எனக்கு பிடிக்காமல் இருக்கும், வெளியே படம் வந்து சூப்பர் விட்டு ஓடி இருக்கும். சில இடம்லாம் இது படம் இதாண்டா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன், படம் அது அவுட் ஆகிருக்கு. என் ரசனைக்கு இருக்காது. என் ரசனைக்கு ஒரு படம் பிடிக்கலைன்னா மற்றவங்க ரசனைக்கு பிடிக்கும். நம்ம வந்து நீதிபதி இல்லை. தயவுசெய்து இந்த மாதிரி பணம் போச்சு டைம் போச்சு இப்படி பதறவங்க தயவுசெய்து இப்போ ஃபஸ்ட் நாள் போகாதீங்க. படத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நன்றி. இந்த படம் லாரா மிகப்பெரிய வெற்றி அடையணும். இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர்கள் அனைவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அமையணும். நன்றி, வணக்கம்.